பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி இவ்வாறு பதில் வழங்கினார். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். எதிர்க்கட்சியினர் நீதிமன்றங்கள் இருப்பதற்கு எதிரானவர்கள். நீதிமன்றம் இல்லாத ஒரு நாட்டையே அவர்கள் விரும்புகின்றனர். போலீசார் இல்லாத ஒரு நாட்டையே அவர்கள் விரும்புகின்றனர். சிறைச்சாலைகள் இல்லாத ஒரு நாட்டையே விரும்புகின்றனர். ஏனெனில் அவர்கள் அவை அனைத்தையும் தமது கைகளிலேயே வைத்திருந்தனர். அவர்களுக்கு இவ்வளவு காலம் நீதிமன்றங்கள் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. சிறைச்சாலைகள் இவ்வளவு காலம் ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஏனெனில் சிறைச்சாலைக்குள் வேறு நபர்களை தள்ளிவிட்டு அவர்கள் வெளியில் இருந்தார்கள். ஆனால் தற்போது தேவையான இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் போது அவர்களுக்கு சிறைச்சாலை பிரச்சனையாக மாறியுள்ளது. நீதிமன்றங்கள் பிரச்சனையாக மாறியுள்ளன. மக்களின் இந்த வழக்குகள் தேவையின்றி இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றன என்பதே எமக்கு இருக்கும் பிரச்சனையாகும். ஒரு வழக்கு என்று வந்தால் தலைமுறைகள் கடந்ததன் பின்னர் அதன் தீர்ப்பு வருகின்றது. அதனால் எமக்கு தேவை இந்த வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதாகும். அவர்களுக்கு தேவை வழக்குகளை விசாரணை செய்யாமல் அவ்வாறே வைத்திருப்பதாகும். எனவே எமது தேவையும் அவர்களின் தேவையும் இருவேறுபட்டவை. அவ்வாறாயின் எமது தேவையின் பொருட்டு எமக்கு மேலதிகமாக நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்றன. அதிகளவிலான நீதிபதிகள் தேவைப்படுகின்றனர். அதே நேரம் நீதிபதிகளை திடீரென நாளைக்கே உருவாக்கிவிட முடியாது. ஆகவே இந்த அனுபவமிக்க தேர்ச்சி பெற்ற நீதிபதிகளின் தேவையை குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு நீடிப்பது இந்த நேரத்தில் அத்தியாவசியமான ஒரு விடயமாகும். நாம் வைத்தியர்களுக்கும் அவ்வாறே செய்தோம். வைத்தியர்கள் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் விசேட வைத்திய நிபுணர்களின் சேவை காலத்தை நீடித்தோம். எனவே அது போன்றதொரு விடயமே இங்கு நடக்கின்றது. இது எமக்கான ஒரு தேவையாகும். இந்த தேவை நாட்டின் நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் மாத்திரமே அவசியப்படுகின்றது. ஆகவே அதற்காக முன்னிற்பவர்களுக்கு மாத்திரமே இந்த தேவை இருக்கின்றது. ஏனையோருக்கு இந்த தேவை இல்லை. සාධාරණත්වය උදෙසා ඉතින් ඒ වෙනුවෙන් පෙනී ඉන්නට විතරයි අවස්ථාව තියෙන්නේ, අනිත් අයට අවස්ථාව නැහැ.